ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு 40 நாள் தொடர்ந்து அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்குது. B2B ஃபேமிலின்ற ஒரு யூடியூப் சேனல் நடந்துட்டு இருக்கு. காலையில 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. நீங்களும் உங்க குடும்பமும் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை அநேகருக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரு இச்சையிலிருந்து எப்படி நான் வெளியே வருவது, இந்த பாவ பழக்கத்திலிருந்து, பாவ எண்ணங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது? இன்னைக்கு கர்த்தர் ஒரு 3 ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நிச்சயம் நீங்க பாவத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க, சாட்சியாய் நீங்கள் வாழ போகிறீங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பிரியமான என் குடும்பத்தாரே, கர்த்தர் உங்களை கழுவி இருக்கிறாரு, பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு, நீதிமானாக்கி இருக்கிறாருன்ற ஒரு எண்ணத்தோட நீங்க அனுதின வாழ்க்கையை நடத்தணும். வேதாகமம் சொல்லுகிறது, எப்படி கர்த்தர் இந்த 3 காரியமா உங்களை மாத்தி இருக்கிறாருன்னா, ரத்தம் சிந்தி உங்களுக்காக அவருடைய ரத்தம் உங்களை கழுவ ஆயத்தமா இருக்கிறது. வாசிக்கிறோம் பாருங்களேன், 15வது வசனம், 12வது வசனம், 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. இதுதாங்க நீங்க அநேக நாள் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது அப்படின்றத உங்க மைண்ட்ல நீங்க நல்லா பதிந்து வைத்துக் கொள்ளணும். எல்லாமே இந்த உலகத்துல கர்த்தர் நமக்காக தான் உண்டு பண்ணினார். ஆனா இந்த சில காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா, இல்ல கர்த்தருடைய நாமத்திற்கு அவமரியாதையை கொண்டு வரணுமான்னு நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்க. முதல் காரியம், முதல் ரகசியம் என்னன்னா, நீங்க எதை அறிக்கை செய்யணும்னா, ஆண்டவரே இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது என்ற வார்த்தைய நீங்க அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, அனுதின அறிக்கை உங்க பாவ பழக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு உதவி செய்யும். வேதாகமத்துல இன்னொரு வசனம் இருக்கிறது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று நீங்கள் அறியீர்களா? பிரியமானவர்களே, 2வது அறிக்கை, 2வது ரகசியம் என்னன்னா, நீங்க தினமும் சொல்லணும், இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரம், இந்த எண்ணங்கள் கிறிஸ்துவின் எண்ணங்கள், இந்த சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரம். இதை நீங்க தினமும் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பிரியமானவர்களே, அசுத்தாவி உங்களை தொடாம ஓடி போயிரும். ஏன்னா நீங்க தான் ஹவுஸ் ஆஃப் காடா மாறுறீங்க. கர்த்தரே உங்களுக்குள்ள குடியிருக்க ஆசைப்படும் பொழுது பிசாசு உள்ள வருவதற்கு வாய்ப்பே இல்ல. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே இந்த சரீரம் கிறிஸ்து தங்கு ஆலயம், கிறிஸ்து தங்கும் ஆலயம். திரும்ப சொல்லுங்க, என் சரீரம் கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறது, கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறது. 3வதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. வாசிக்கிற உங்களுக்காக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம், இச்சையின் எண்ணங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 3வது ரகசியம் என்னன்னா, நீங்க எதை அறிக்கை செய்யணும்னா, கர்த்தர் என்னை பாவ பழக்கத்திலிருந்தும் இச்சையின் எண்ணங்கள்ல இருந்தும் என்னை வெளியே வருவதற்கு அவர் உதவி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். இதுதான் உங்களுடைய அறிக்கையா இருக்கணும். சிம்சனுடைய வாழ்வு அழிந்து போனது இச்சையின் எண்ணங்கள். இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளணும், ஆண்டவரே இச்சையிலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க என்று அனுதினமும் நீங்க ஜெபிக்க வேணும். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க? கர்த்தர் உங்களை சில இச்சையின் எண்ணங்களிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். உங்க அபிஷேகத்தை கெடுக்கிற செத்த ஈக்களோட நீங்க இணையக்கூடாது. ஆமென். 3 ரகசியத்தை நீங்க மறக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், முதல் ரகசியம், இச்சையிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்க சொல்லணும், நான் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவள். 2வது நீங்க எதை சொல்லணும்னா, கர்த்தர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், கழுவி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், என் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். 3வது ரகசியம் நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த பாவ எண்ணங்களிலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து தப்பும்படியான வழியை கர்த்தரே எனக்கு உண்டு பண்ணுவார். இதை நீங்க 3 காரியத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பாவத்திலிருந்து நிச்சயம் நீங்க வெளியே வருவீங்க. உங்க வாழ்வு அநேகருக்கு சாட்சியாய் நிச்சயம்
மாறும். ஆமென். சொல்லுங்க, என் வாழ்வு ஒரு சாட்சியாய் மாறும். ஆமென். என் வாழ்வு ஒரு சாட்சியாய் மாறும். பிரியமானவர்களே, திரும்ப ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுகிறேன். அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க கேட்ட வார்த்தையின்படி இச்சையிலிருந்து வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வர உதவி செய்யுங்க. சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்பதை உணர்ந்து, தேவனுடைய அவயவங்கள் என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்யுங்க. இந்த சோதனைகளிலிருந்து வெளியே வர உதவி செய்யுங்க. பாவ பழக்கம் இனி இவர்களை ஆண்டு கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much for joining.